ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பனானா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ரூம் டெம்பரேச்சர் பட்டர் நான் எடுத்து அதை நல்லா ஸ்மூத் டெக்ஸ்சர் வர வரைக்கும் நான் பீட் பண்ணிக்கிறேன். பவுடர் சுகர் இல்லை நார்மல் சுகர் சேர்த்து அதையும் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும். சுகர் நல்லா கரைஞ்சிருக்கணும். வெனிலா எசன்ஸ் சேர்த்து அதையும் நான் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஓடிஜியை நான் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன் 180 டிகிரி செல்சியஸ் 15 மினிட்ஸ்க்கு. இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ட்ரை இன்கிரீடியன்ஸ் தனியாக, வெட் இன்கிரீடியன்ஸ் தனியாக. இப்போ நம்ம அடுத்து ஸ்பேச்சுலாவோ இல்லை விஸ்கோ வச்சு தான் நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் நான் எக்கு ஒன்று ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ட்ரை இன்கிரீடியன்ஸை ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சிருக்கேன். அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மைல்டாக தான் மிக்ஸ் பண்ணணும். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்து பழுத்த வாழைப்பழத்தை நல்லா ஸ்மாஷ் பண்ணி அதையும் இந்த பேட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி 5 இன்ச் ஸ்கொயர் தான் எடுத்திருக்கேன். இதில் நான் 1/2 kg பேக் பண்ண போகிறேன். இப்போ 1/2 kgக்கான மெஷர்மெண்ட்டில் நான் வந்து இதில் மெஷர் பண்ணி சேர்த்திட்டு அப்புறம் ஒரு 2 கப் கேக்கும் சேர்த்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் மேலே டெக்கரேஷனுக்காக பாதாமை வந்து சாப் பண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ ப்ரீ ஹீட்டான ஓடிஜியில் இன்னும் 1/2 kg கேக் பேக் ஆக 35 to 40 மினிட்ஸ் ஆகும். கப் கேக் பேக் ஆக 20 to 25 மினிட்ஸ் ஆகும். பேக் ஆனோடனே நடுவில் ஸ்க்யூவர்ஸ் வச்சு எடுத்து செக் பண்ணிவிட்டு அப்புறம் டீமோல்ட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம இப்போ பீஸ் போட்டுக்கலாம். ஹாப்பி பேக்கிங்.